ஒரு கால் வந்துச்சு. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? அந்த கால்ல வந்து பாருங்க, நான் வந்து தாவேகா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவன். இந்த ஒரு சாதியில இருந்ததுனால எனக்கு அவங்க என்ன தரல, சீட்டு தரல. சீட்டு கொடுக்கறதுக்கு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்லாம் கேட்கறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இதை உங்களே மாதிரியான ஆட்கள் தான் எடுத்துரைக்க வேண்டும், மீடியால போடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கால் வந்திருக்கு. எவ்வளவு வேலை பாக்குறாங்க பாரு. ஆமாடா, நம்மள எவ்வளவு நாள் ஏமாத்திட்டாளுங்க பாரு. அவருக்கு கால் வந்தோடனே இந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு கேள்வி, சரி உனக்கு சீட்டு தரல, ஆனா என் நம்பர் எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கறது அவருடைய கேள்வி. அப்போ இதே மாதிரி யூடியூபர்ஸ், பத்திரிகையாளர்கள், இப்படி எல்லார்ட்டையுமே சில பல அமைப்புகள், அதுலயும் குறிப்பா அவங்க எழுதுகோள் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இது அப்பாவோட வேலையாதமா இருக்கும். எழுதுகோள் அப்படிங்கிற அமைப்பு தான் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி பெண் அப்படிங்கிற அமைப்பை கூறுகிறார்கள். பெண் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா சபரீசன் அவர்களுடையது. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களா, அவர்களுடைய மருமகன். எவ்வளவு தைரியம் இருந்தா பாவி சண்டாளா நீயாடா. அது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனுடைய அந்த குழு என்ன செய்யுதுன்னா, தாவேகாவை பத்தி மிஸ் இன்ஃபர்மேஷனை பரப்ப வேண்டும். எப்படி பரப்புவது? 4 பேருக்கு கூப்பிட்டு சொல்லி, நான் தாவேகாவை சார்ந்தவன், 5 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொல்லி அப்படின்னாதான் எனக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இது வெக்கம் கட்டுறீங்களா? இதுக்கு வெள்ளைங்கிலி மாலையில மானம் கட்ட அயோக்கிய பள்ளி தொண்டர்களுக்கான கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லு. அப்படி சொன்னாதான் எங்களுக்கு மவுஸ் வரும், உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ.